ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 8வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் 7வது அதிகாரத்தில் சமரசமான வாழ்க்கை ஒருபோதும் கூடாது, ஆண்டவர் அவரை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் தொழுது கொள்கிறதை ஒரு விஷம் போல அதை பார்க்கிறார் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து எபனேசராக இருந்து நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் அந்த ஜனங்கள் பெருத்த கூட்டமாக இருக்கிறாங்க, பலத்த ஜனமாக இருக்கிறாங்க, ராட்சசர்களை போல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதற்கு முந்தின உங்களுடைய பழைய நாட்களில் எகிப்திலையும் பார்வோனிடத்துலையும் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா சத்துருக்களுமே நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவருடைய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு அவர் பலன் தரக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் பவுல் எடுத்து எழுதும்பொழுது கூட அவர் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்றே எழுதுகிறார். அத்தகையாக அவருடைய வாழ்விலே ஒரு விசை ஆலயத்துக்கு புறம்பாக அவர் தள்ளப்பட்டு இழுத்து வரப்பட்டு அவர் அங்கே இருந்து புறம்பே ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டு ஆராதித்து கொண்டிருந்த அவருக்கு இத்தனையாய் கொன்றுவிட வேண்டும் என்கிற சூழ்நிலையின் மத்தியில், பட்டணம் முழுவதிலும் கலக்கமுண்டான சூழ்நிலையின் மத்தியில் சேனாதிபதி தன்னுடைய போர்ச்சேவர்களோடு கூட சென்று அவரை தூக்கி சென்று கோட்டைக்குள்ளே கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு உதவின அதே ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காயத்தை நம்மை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற பிரச்சனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேனாதிபதியாக இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சேனாதிபதியாக இருந்து தம்முடைய தூதர்களோடு கூட வந்து நம்முடைய கால்கள் நம் கல்லில் இடராதபடி நம்மை சுமந்து செல்லுகிறதற்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கோட்டையாகிய அவருடைய பாதுகாப்புக்குள்ள கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்றபடி நம்மை அங்கே கொண்டு வந்து படிகளிலே ஏறி சென்ற பவுளை போல மீண்டும் விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து மேலேறி அடித்தவர்கள், தன்னை காயப்படுத்தினவர்கள், கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள், கூக்குரல் இட்டவர்கள் எல்லாரும் வந்து நிற்கும் பொழுது கைகளை உயர்த்தி கைகளை அமர்த்தி அவன் செய்தபோது அவர்கள் எல்லாரும் மிகுந்த அமைதியாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எபனேசராக இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள், கொந்தளிப்புகள், எவ்வளவோ வீசப்பட்ட காற்று, கொந்தளிக்கிற அலைகள், இவைகளையெல்லாம் நாம் அதட்டி அதில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து வந்திருக்கிற நாம் இந்த நாட்களில் இந்த உலக வாழ்க்கை முழுவதிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மேற்கொள்கிறதா இருந்தாலும் நாம் கைகளை உயர்த்தி அமர்த்துகிற பொழுது நம்ம மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக எல்லாவற்றையும் மிகுந்த அமைதலாக மாற்றி நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனாக அவர் இருப்பார். அவருக்கு ஸ்தோத்திரத்தை மாத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் வாழ முடியும் என்கிற காரியத்தை தான் கடந்த அதிகாரத்தில் மோசே கற்றுக் கொடுத்தார். நீ குடியிருக்கிற தேசத்தில் யாரை பார்த்தும் பயப்படாத, உலகமே எதிர்த்து வந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நேற்றைய தினம் மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு முன்னை வழி நடத்துகிறதற்கு போதுமானவர். அவருடைய கை குறுகி போகலப்பா, அவருடைய பலன் குன்றி போகலை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை இன்னும் குறுகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி இன்னும் மந்தமாகலை அப்படின்னு சொல்லி வேதம் நம்மை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த அதிகாரத்தில் தேவனுடைய அன்பு, பாதுகாப்பு, அக்கறை ஆகியவற்றை தூண்டுகோலாக முன்னிறுத்தி மீண்டும் மோசே மக்களை தேவனுக்கு கீழ்ப்படியும்படி வற்புறுத்தி அவன் வேண்டுகிறான். ஏன்னா நிறைய நேரங்களில் வனாந்தரத்தில் முறுமுறுத்துட்டாங்களே, அதனால் அவர்கள் குடியிருக்கிற அந்த தேசத்தில் முறுமுறுத்து தேவனை கோபப்படுத்தி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாருப்பா, உன்னை எவ்வளவாய் பாதுகாத்தார், எவ்வளோ அக்கறை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர்களை கீழ்ப்படிய செய்கிறான். அவர்களை சிறுமைப்படுத்தும்படிக்கும் அவர்களை உறுதிப்படுத்தியும் சிறுமைப்படுத்தியும் அவர்களை வழிநடத்தினதுக்கு காரணமே
அவர்கள் கீழ்ப்படிதலை அறிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொள்ளணும். சிறுமைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் அநேக வேதனைகளின் வழியாக நடத்தப்பட்டாலும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். பழமையாய் போகாத ஆடைகள், அதே போல் பாலைவன பயணத்தில் அவருடைய கால்கள் வீங்கி போகலை, பாதுகாக்கிறதற்கு காலணி, இதெல்லாம் தந்து ஆண்டவர் எவ்வளோ அருமையாக உன்னை பாதுகாத்து அவருடைய அன்பின் நிமித்தமாக உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை இந்த பெரிய பாலைவனத்தில், பயங்கரமான பாலைவனத்தில் உன்னை வழிநடத்தி வந்தாரே என்று சொல்லி இங்கே மோசே சொல்லி கொடுத்துட்டு அவர் அப்படி நடத்துறதுக்கு காரணமே ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல. அதாவது நீ பரிசுத்தமாக வாழணும், அவருக்கு பிரியமுள்ள ஜனமாக வாழணும்னு சொல்லி தகப்பன் சிட்சிக்கிறது போல உன்னை சிட்சித்து அவர் வழி நடத்தினார். அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆகவே அதனை தொடர்ந்து அவர் சொல்லுகிற காரியம் தேவன் என்ன செய்தார் என்கிறது மாத்திரமல்ல, கானான் என்னும் தேசத்தில் எவ்வளவு நன்மைகளை தரப்போகிறார் என்கிறதையும் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி வந்தவர் மாத்திரமல்ல, அங்கே உன்னோடு கூட எபனேசராக இருந்தவர். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே என்னதெல்லாம் உனக்கு தரப்போகிறார். கோதுமையை, வார்கோதுமையை, திராட்சை செடியை, அத்தி மரங்கள், மாதுளஞ்செடி, இவைகளெல்லாம் அங்கே ஒலிவ மரம், எண்ணெய், தேன் எல்லாத்தையும் உனக்கு தரப்போகிறார். தாழ்ச்சி இல்லாமல் நீ அப்பம் புசிக்க போகிறா. உனக்கு ஒன்றும் குறைவில்லாத ஒரு தேசமாக இருக்க போகுது. அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பார்க்கும்போது இரும்பு மாதிரி இருக்கும். செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். அங்கே போய் நீ புசித்து திருப்தியாக இருக்க போகிற. உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்க போகுது. நீ அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளெல்லாம் கை கொண்டு அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவனாக மாத்திரம் இருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லுகிறார். நீ அங்கே அந்த நல்ல தேசத்துக்காக உன் வேலையே அங்கே தேவனை ஸ்தோத்தரிக்க கடவாய். அதே போல் உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காதபடிக்கு நான் இன்று உனக்கு உதிக்கிற கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ கைக்கோள் என்று சொல்லுகிறார். நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கிற போது உன் ஆடு மாடு பெருகும், வெள்ளி பொண்ணு எல்லாம் பெருகிறோம். உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார், எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணிடுவார். ஆனால் அந்த நேரத்தில் உன் ஆண்டவரை மறந்து அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தையும் செய்திடாத அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த அதிகாரத்தில் மோசே கொடுத்த காரியங்கள். இதில் 2 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பாடங்களை கற்றுத்தருகிறார். இன்றைக்கி உலகத்தில் விசுவாசிகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்விலும் 2 பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று ஆன்மீக வாழ்வு, இன்னொன்று உலக வாழ்வு. இவை 2மே ஒன்று போல வாழ வேண்டும். இன்றைக்கி ஆன்மீகத்தை பிடித்து கொண்டவங்க உலக வாழ்க்கை வேண்டான்னு சொல்கிறாங்க, உலகத்தை பிடித்து கொண்டவங்க ஆன்மீக வாழ்க்கை வேண்டான்னு சொல்கிறாங்க. வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இவை 2மே ஒன்று போல வாழப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவை 2ம் ஒன்றுக்கொன்று ஒரு பிணைந்த தன்மையுடன் அது காணப்படுது. 2ஐயும் தனியாக பிரிக்க முடியாது. அதாவது இன்றைக்கி படித்தவர்கள் என கூறுகிறவங்கள்ட்ட போய் ஆன்மீக காரியத்தை சொன்னோன்னா அவங்க இதை என்னங்க அப்படின்னு மறுதளிப்பாங்க. இதுவும் கேடு. ஆன்மீகவாதி என சொல்லுகிறவங்கள்ட்ட அவங்க போய் உலக வாழ்க்கையில் ஒதுங்கி வாழ்கிறாங்களே, ஏன் உலக வாழ்க்கையில் இவ்வளோ ஒதுங்கி வாழ்கிறீங்கன்னா அது மாபெரும் ஒரு கேடாக இருக்குது. 2ம் சரிசமமாக வாழப்பட வேண்டும் என்பது தான் வேதத்தினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. அதாவது சரியாக 2ம் வாழப்படணும். அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு உடலால் மட்டும் அது வாழ்கிறதற்காக அல்ல. அதாவது உடலால் மட்டும் வாழ்கிறதுன்னா அது விலங்கு வாழ்வாக மாறிடும். விலங்குகள் உடலால் மட்டும் வாழ்ந்துட்டு போயிடுது. அதே போல் ஆன்மாவால் மட்டும் வாழணும்னு சொன்னால் தூதர் வாழ்வு வாழ்ந்துட்டு போயிடலாம். தூதர் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் இருந்துட்டு போயிடலாம். 2ம் கலந்த தன்மை உடையவனாக, உடலும் ஆன்மாவும் கலந்த தன்மை உடையவனாக மனிதன் இருக்கிறபடினால 2ஐயும் அவன் இணைத்து 2ம் பிணைந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். இங்கே வனாந்திர வாழ்வில் இஸ்ரவேலர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் இவை 2ஐயும் ஆண்டவர் சரிசமமாக அதில் கலந்து கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். என்ன செய்கிறார்னா, அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அவர்கள் அறிந்தார்கள். அதாவது இருதயத்தில் என்ன இருக்குது, வழிநடத்திட்டு வருகிற அந்த நேரத்தில் உன்னுடைய இருதயம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, நீ உன்னை அறிந்து கொள்ளணும். உன்னுடைய உடலால் உன்னை அறிந்து கொள்ளணும். நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ இந்த காரியத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறா, எல்லா காரியங்களையும் உனக்கு தேவைகள் இருக்குது,
சாப்பிடுகிறதற்கு மன்னா தேவைப்படுது, உடுத்துகிறதற்கு ஆடை தேவைப்படுது, குடிக்கிறதற்கு தண்ணி தேவைப்படுது, கால்கள் வீங்கக்கூடாது, எந்த வியாதியும் வரக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிசமமாக கொடுத்து அவர்களை உடலாலையும் அங்கே பாதுகாத்து வருகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, மனித வாழ்வு உலகத்தின் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் இயேசு சத்துரு அவனை சோதிக்க வருகிற பொழுது வனாந்திரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது இன்றைக்கு வெளியான மனுஷன் நல்லா வாழ்கிறதற்கு அப்பம் தேவை, உடுத்துகிறதற்கு நல்ல உடை தேவை, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, அத்தியாவசியமான எல்லா காரியத்திற்கும் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவைகளை ஆண்டவர் தருகிறான். மனிதன் அவன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லித்தருது, அதாவது உள்ளதை அறிந்து வாழ்கிற உலக வாழ்க்கை மட்டுமில்லை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் ஆன்மீக வாழ்வு எப்படி, அது என்னை கொண்டு போய் சேர்க்கிறது, எதற்கு நேராக வழி நடத்துகிறது, இந்த சமுதாயத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்து இன்றைக்கு நான் அவருடைய அந்த வேதாகமம் சொல்லுகின்ற அந்த வாழ்வை நான் புரிந்திருக்கிறேனா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் இந்த வீடு, இந்த கூடாரம் நமக்கு ஒரு பரதேச வாழ்வு தான். இந்த உலகம் ஒரு கூடார வாழ்க்கை தான். இதை விட்டு நம்ம அங்கே விண்ணகத்துக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று தான், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான் அவருடைய வாக்குத்தத்தம். இந்த பூமியில் நிரந்தரமாக நீ இருக்க போகிறதில் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மரணத்திற்கு பின்பாகவும் அவனுக்கு வாழ்க்கை இருக்கிறது, மண்ணோடு முன்னாக அழிக்கப்பட்டு விட்டான் என்பது அல்ல. அவனுடைய ஆன்மா நிச்சயமாக ஒரு நித்திய ஜீவனை பெற்றுதான் ஆக வேண்டும், இல்லைன்னா நித்திய நரகத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆன்மீக வாழ்க்கையை, ஆன்மீக பாடங்களை புரிந்து கொண்டு உள்ளான மனுஷனை வளர்த்துகிறதற்கு இந்த ஆன்மீக போதனைகள் தேவைப்படுகிற. இரண்டும் சரிசமமாக வாழப்பட வேண்டும். உலகத்திற்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு உலக வாழ்க்கை வேண்டும். அதே போல் ஆண்டவருடைய கிருபையை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையினால் நமக்கு இனிவரும் உலகத்தின் பலனை நாம் புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நன்மை, எனக்கு எதிர்காலத்தில் என் மரணத்திற்கு பின்பாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. இந்த மனித வாழ்வு காலத்தில் வஸ்திரம் பழமையாகாத, கால்கள் வீங்காத அனுபவம் நமக்கு சொந்தம். வாழ்க்கை பயணத்தை நம்ம வெற்றியுடன் வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. 2வது 18வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அதாவது செல்வங்களை வழங்கும் ஆண்டவர். இன்றைக்கி பணத்துக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய மத்தியிலே நிலவுகிறது. இன்றைக்கி அநேக தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் ஒரு கடவுளையே செல்வம் தருகிற கடவுளாக அவர்கள் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்கள். சிலருக்கு செல்வமே கடவுளாக இருக்குது. எங்களுக்கு சொத்து தாங்க, செல்வம் தாங்க கடவுள்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிடையே இருவகையான சிந்தனைகள் பிரபலமாக இருக்குது. என்னென்னா, செல்வம் தீமையானது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், தேவன் அதற்கு எதிரானவர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூற்று என்னன்னா, தேவன் பணத்தை கொட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார், விருப்பம் போல கேட்குறவங்களுக்கு எல்லாம் வேண்டும் போல கிடைக்கும் எப்படின்னு சொல்லி 2 எண்ணங்கள் இருக்குது. தீமையானது, தேவன் அதற்கு எதிரானவர் என்று சொல்லுகிறார்கள். என்னென்னு கொட்டி கொட்டி கொடுக்குறதுக்கு அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த 2 எண்ணங்களும் தவறான எண்ணங்கள். மோசையினுடைய சொற்கள் அழுத்தமாக என்னதை சொல்லுதுன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று இந்த 18வது வசனம் சொல்லுது. செல்வம் தீமையானது என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடன் நான் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். செல்வத்தை கூரையை திறந்து கொட்டி கொண்டிருக்கிற நிலையில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போல தேவன் செயல்படவும் இல்லை. 2 காரியத்தை புரிந்து கொள்ளணும். பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதிக்கவும், நேர்மையான முறையில் அனுபவிக்கவும், நேர்மையான முறையில் ஆன்மீக காரியங்களுக்காக செலவிடவும் நமக்கு கடமை கொடுக்கப்பட்டிருக்குது. நேர்மையாக சம்பாதிக்கணும்,
நேர்மையாய் நம்முடைய சொந்த தேவைகளுக்கு அதை அனுபவிக்கணும். நேர்மையான முறையில் ஆன்மீக ஆண்டவருடைய வேலைகளுக்கு பணிகளுக்கு செலவிடணும். இன்னொரு நிலையில் நமக்கு தேவையான அளவு ஆசீர்வாதங்களை வழங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதிகமாக பெற்றவங்க அதில் அல்லல் அடையலாம், குறைவாக பெற்றவங்க திண்டாடலாம். அளவுக்கு அளிப்பது ஆண்டவருடைய கருணை. ஆண்டவரே நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு, அதை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரின் செயல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய முயற்சிகள் எல்லாமே அது அர்த்தமற்றதாக மாறிடும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதானி வேதம் சொல்லுது. கர்த்தர் நகரத்தை காவாராயில் விழுத்திருப்பவர்களின் பிரயாசம் விருதானி சொல்லுது. கர்த்தர் விளைச்சலை அளிக்காராயில் உழைக்கிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் சுகத்தை வழங்கலன்னு சொன்னால் மருத்துவத்தின் உத்திகள் அது விருதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து செல்வங்களை பெற்று நன்றியுடன் வாழ்கிறதற்காக வேதம் நம்மை அழைக்கிறது. தேவையான பலத்தை பெற்று சரியான முறையில் சம்பாதித்து சரியான முறையில் செலவிட்டு அவருடைய ஊழியங்களையும் தாங்கி வாழ்கிறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.